Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு Plum cake எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். 1/4 cup brown dry grapes. Dry black grapes 1/4 cup. Green dry grapes 1/4 cup. Cherry 1/4 cup. Cashew nut dry 1/4 cup. Tutti Frutti 1/4 cup. Maida 1 cup. Baking powder 1 teaspoon. Salt 1/2 teaspoon. Cocoa powder 2 tablespoon. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ முக்கியமா dry ginger powder 1/2 teaspoon. White sugar 1/4 cup. மெல்ட் ஆயிடுச்சுதா அப்போ தான் ப்ரௌன் கலர் வரும் அந்த டைமில் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ லிக்விட் மாதிரி வந்துச்சு, சக்கரை லிக்விட் வந்துச்சு. இப்போ நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் 1 கப் யூஸ் பண்ணுறேன் நான். ஆரஞ்ச் ஜூஸ் எதுக்கு யூஸ் பண்ணேன் நான், நல்லா ஃப்ளேவர் வரணும், அதுக்காக நான் ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணேன். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சுகர் எல்லாமே. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம இப்போ போடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம இந்த ஆரஞ்ச் ஜூஸ் தான் நம்ம நல்லா ட்ரை ஆயிடுச்சு தான் நம்ம கேஸை நம்ம ஆஃப் பண்ணணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஜாம் நம்ம போட்டணும். 1 டீஸ்பூன் ஜாம் போட்டுறேன். அப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆரஞ்ச் ஜூஸாக அப்போ ஜாம்ஸ் நான் ஆட் பண்ணல. அப்போது இந்த ப்ளம் கேக்கு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக வேறு கேக் மாதிரி தான் இருக்காது, நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட். இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ மதி 3 முட்டை யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்டேர் பண்ணணும். நாட்டுக்கோழி முட்டை நான் 3 யூஸ் பண்ணுறேன். சுகர் 1/4 கப் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 1/3 மைதா மாவு 1/3 கப் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்டேர் பண்ணணும், நல்லா ஸ்மூத்தாக வரணும். மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாரு, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம வெனிலா எசன் 1/2 டீஸ்பூன் போட்டுறேன். 1/2 டீஸ்பூன் மில்க் மேட் யூஸ் பண்ணுறேன். இது பாரு பாட்டில் மில்க் மேட் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். எந்த ரிஃபைன் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறா, நான் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். 1/4 கப். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். பாய்லர் கோழி இருக்குதுன்னா 3 முட்டை போடும். ஆனால் நான் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணல, அதுக்காக திக்காயிடுச்சு 3. அப்போ அதனால் நான் ஒன்று திருப்பி எக்ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணுறேன்.
இப்போ ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஊற்றலாம், எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். கீழே மேலே எல்லாமே எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பேக்கிங் பேப்பர் நம்ம போட்டு இதவே அப்ளை பண்ணணும் இங்கேவே. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நான் மேலே கேஷ்யூ நட் போட்டுறேன், பாதாம், Tutti Frutti போட்டுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ளம் கேக் பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டக்கு இல்லை. இப்போ ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே தான் நம்ம கீ அப்ளை பண்ணணும். சூப்பர் கேக் ஆயிடுச்சு. வா வா, ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத், நல்லா சாஃப்ட் ப்ளம் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்து சாப்பிடலாம் எப்படி இருக்குது. சூப்பர் டேஸ்டா, செம்மையாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு செம்மையான டேஸ்ட் இருக்குது. சூப்பர் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.